கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாதவச்சேரியில் ஜெயமுருகன் என்பவரின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லும் நடவடிக்கைகளில் விடியா அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னதாக நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் இதுகுறித்த செய்தி வெளியானதை அடுத்து விவகாரத்தை மறைக்க முயன்ற விடியா அரசு அதிகாரிகள் வேறு வழியில்லாமல் வெளிப்படையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாதவச்சேரியில் ஜெயமுருகன் என்பவர் கள்ளச்சாராயம் அறிந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒரு அரை மணி நேரத்தில் அவருடைய உயிரானது தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகிற பொழுதே பரிதாபமாக உயிரிழந்தார். அதே ஊரில் இளையராஜா என்பவரும் உயிரிழந்தார். இவர்களை இறப்பு கணக்கில் இந்த அரசு காட்டவில்லை. அதே நேரத்தில் அவருக்கு இழப்பீடு தொகையும் அவர்களுக்கு ஒதுக்கவில்லை. இது குறித்து உறவினர்களிடம் பேட்டி எடுத்து நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட பிறகு நேற்று ஜெயமுருகனுடைய புதைக்கப்பட்ட உடலை மட்டும் பிரேத பரிசோதனை செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கு அதிகாரிகள் வந்தபொழுது 2 மணி நேரம் காத்து கிடந்தார்கள் அந்த பிரேதத்தை தோண்டுவதற்காக. ஆனால் மருத்துவர் இல்லாத காரணத்தினால் அந்த நடவடிக்கைகள் கைவிடப்பட்டு இன்று மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று இளையராஜாவுடைய உடல் எரிக்கப்பட்டதால் அந்த பிரேத பரிசோதனை நடைபெறாமல் இருக்கிறது. குறிப்பாக இளையராஜாவும் இந்த கள்ளச்சாராயம் வந்துதான் உயிரிழந்திருக்கிறார். அதே போன்று வெள்ளிமலை பகுதியில் மணி என்பவரும் கள்ளச்சாராயம் குடித்துதான் உயிரிழந்திருக்கிறார். இவர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போன்று கள்ளச்சாராயத்தில் உயிரிழந்தவருடைய பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று அந்த உறவினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தற்போது மாதவச்சேரியில் உயிரிழந்த ஜெயமுருகனுடைய உடலை தோண்டுவதற்காக பிரேத பரிசோதனை செய்வதற்காக அதிகாரிகள் அடங்கிய குழு அங்கு சென்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்யவிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.